அப்போ ஜாப் வைஸ் எந்த பிரச்சனைகள் வந்தால் கூட அதை பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க. அது இந்த ஸ்கிப் பண்ணால் போதும். அதனால் கும்பராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம்ன்றது ஒரு யூட்டர்ன் மாதிரி தான். உங்களுக்கு சில விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய தரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற தட்சிணாயனத்தில், அதாவது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனன்றது ஆண்டுக்கு 2ஆக பிரிக்கப்படக்கூடிய அயனங்கள். அதாவது தை முதல் ஆணி வரை உத்தராயணமாகவும், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனமாகவும் நினைக்கிறோம். இந்த தட்சிணாயனத்தில் முதல் மாதம் அப்படின்றது ஆடி மாதம். உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கும் என்ன வேறுபாடு, என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப, உத்தராயணத்தில் ஆண் கோள்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா உத்தராயண காலத்தில், அதாவது உங்களுக்கு மகரம் டு மிதுனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து ஆண்கோள்கள் இருந்துச்சுனாக்கா அந்த கிரகங்களின் அடிப்படையில் ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்ல ஆடி முதல் மார்கழி வரை என்னது உங்களுக்கு கடகம் முதல் தனுசு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெண்கோள்கள், அதாவது தேவர்களுக்கு வந்து ஒரு வருடமே 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறதா இருக்குது. அதுலேருந்து ஆடி முதல் மார்கழி வரை அப்படின்றது கடகம் முதல் தை, அதாவது தை மாதம்னாக்கா தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த 6 மாதங்களையும் இரவு மாதங்களையும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா குடும்ப விழாக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த உத்தராயணத்தில் எப்படி பொது சமுதாய விழாக்கள் நிறையா இருக்குதோ, தேர் திருவிழாக்கள் நிறையா இருக்குதோ, இந்த இடத்துல வந்து தேர் திருவிழாக்கள் பெருசாக இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குடும்ப விழாக்கள் அதிகமாக இருக்கும். ஆடி 10 ஆரம்பிக்கும். அதனால தான் ஆடி மாதமையும் மார்கழி மாதத்தையும் பீடை மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றவாங்க. அது பொதுவான தன்மை தானே ஒழிய, ஆடி மாதத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு காணொலியாக நான் அடுத்து ஒரு காணொலி போடுறேன். இந்த ஆடி மாதம் எப்படி ஒரு சிறப்பு மிக்க மாதமாக கருதப்படுது, இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய மாதத்தை சொல்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ஜாதகருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரும். அவங்களுடைய வாழ்வியல் தன்மையில், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, இந்த எண்ணெய் ஓட்டத்துலையும் சரி அதிகமாக. ஏன்னா சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதுக்கும், அதே நேரத்தில் 5ஆம் இட ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்றத, ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா 16ஆம் தேதி நண்பகல் 11:24 ஆரம்பமாகிடும். ஆனால் பொதுவாக அது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஆனால் பொதுவாக என்னன்னாக்கா சூரிய உதயத்தப்ப எந்த மாதம் இருக்கோ, எந்த நட்சத்திரம் இருக்கோ, எந்த திதி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கிட. அப்படி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறப்பு அப்படின்றது காலண்டரில் போட்டிருப்பாங்க. பட்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு 16ஆம் தேதி நண்பகல் 11:24 சில பஞ்சாங்கங்களில் 11:19 கூட, இது 11:19 கூட வந்துடுறதா சொல்லுவாங்க. அதாவது என்னன்னாக்கா மிதுனத்திலேருந்து சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துடணும் 00.01 பாகையில் எப்போ அவர் சுவிட்ச் ஓவர் ஆகிறாரோ அப்போ எந்த மாதிரியான லக்னத்தில் அவர் இந்த சூரியன் பிரவேசிக்கிறப்ப எந்த லக்னம் உதயமாகுதுன்னு பார்க்குறப்ப கன்னியா லக்னம். அதே மாதிரி சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரு அப்படின்னம்னாக்கா துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் அப்படின்றதுல. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரையறுத்துட்டு வருவோம் அதோட பலாபலன்களை. இத்தகைய தன்மையில் கும்பராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த ஆடி மாதம் தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப, அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு 6ஆம் பாவம் தான் இயங்குது. இன் ஃப்யூச்சர்லேயும் இந்த மாத எண்டுலையும் 8ஆம் பாவம் தான் இயங்க போகுதுன்றது. இந்த பிரச்சனையில் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அது வியாதியாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும். அதிகபட்சம் இந்த உங்களுக்கு 6ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப சூரியன், புதன், சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, அதாவது கேந்திர கோணாதிபதின்றது 4க்கும் 9க்கும் அதிபதி அவர் தான். கேந்திரம் அப்படின்றது 4, 1, 4, 7, 10 சுக்கிரனும். அதே மாதிரி 1, 5, 9 அப்படின்றதுல 9ஆம் இடத்துக்கு ஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் தான் வர்றாரு. அப்போ அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தந்தைக்கு இணையான நபர்கள் உங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் அவங்களோட உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
அதே மாதிரி தாயார் அப்படின்றது 4, அவரும் போய் 6ல் தான் இருக்கார். அப்போ சுக்கிரன் தாய் தந்தையருக்கு உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதன் வழி மருத்துவ செலவு அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று 4 அப்படின்றது ப்ராப்பர்ட்டி, மூவ் அண்டு நான் மூவபிள் ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடியது. வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, வீடு வாசலாக இருந்தாலும் சரி, அது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடியது. அது வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்காருன்றப்ப அது வழி கடன் வாங்க வர்றதுக்கான வாய்ப்புகளோ அல்லது சம் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அல்லது வழக்கு வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ ப்ராப்பர்ட்டி வைஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குறது நல்லது. அதே மாதிரி கடன் வாங்கினாலும் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்தானாதிபதி யாருனாக்கா அந்த சுக்கிரன் வீட்டில் யார் இருக்கானாங்க, குரு இருக்கார் மற்றும் செவ்வாய் இருக்கார். குரு செவ்வாய் 2மே பகை தான் 4ஆம் இடத்துல. அப்போ உறவுகளுக்குள்ள அதிகமான பகைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கு மனைவியாகவும், பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன் அவங்க விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7 கூட 6ல் போனாலே ஒரு நோ யூஸ். ஏன்னா ஒரு பிளவு பிரிவு இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே உங்களுடைய லைஃப் வந்துடும். அப்போ 7ஆம் அதிபதி சூரியன் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடியது, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரை குறிக்கக்கூடியது, உங்களுடைய சுயதொழில் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது. அது 6ல் வருது அப்படின்னம்னாலே ஒன்று கடன் தொழிலாக இருந்தால் ஒரு கடன் வாங்கியாவது சப்போர்ட் பண்ணி இந்த மாதத்தை சரி பண்ணிடலாம். ஆனால் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இஷ்யூஸை பெருசாக ஆகாமல் இருந்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு 5 குடையவனும் 6ல் தான் போய் மறையிறான் புதன். அப்போ எல்லா எண்ணங்களும் சிந்தைகளும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பார்க்குறப்ப உங்களுடைய டிசிஷன் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களோட டிசிஷன் வைஸ் தான் இந்த விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கனாக்கா அது நிச்சயமாக ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல புதன்றது தான் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. புதன் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல புதன் வலிமையாக இருக்காரானாக்கா 6ல் போய் வலிமை பெறார். வலிமை பெறாருன்னா தன்னுடைய சுயசாரம் பெற்றிருக்கார். வேற ஒன்றும் இல்லை, ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கார். ஆயில்யம்ன்றது புதனுடைய நட்சத்திரம் தான். அப்படின்றப்ப அதுவும் 5-8 தான். அப்போ 5-8 கனெக்ட் ஆனாலே அது ஒரு குழப்பமான மனநிலை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மனநிலை சார்ந்த விஷயங்கள் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மனநலம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மனநலம் சார்ந்த விஷயங்கள்னாக்கா ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு டிஸ்டர்ப் ஆகி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது சில ஆலோசனைகள் பெறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது சொல்லி அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஆலோசனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இந்த இடத்துல சுற்றத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைகிறதுன்றது நல்லதல்ல. உங்களுக்கு சுக்கிரன் மட்டும் மறையக்கூடாதுங்க. எப்பயுமே 6ல் ஜென்ரல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. இருந்தால் ஒன்று அது சார்ந்து இஷ்யூஸ் வரும். இஷ்யூஸ்னாக்கா நீங்கள் ஆண்பாலாக இருந்தால் பெண்பால் வழியாக இஷ்யூஸ் வரும், அல்லது நீங்கள் பெண்பாலாக இருந்தால் ஆண்பால் வழியாக இஷ்யூஸ் வரும். அவங்க ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் கருத்து மோதல் கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல உங்களுடைய நல்ல ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா 6ல் சுக்கிரன் இருக்கிறதுன்றது நல்லதில்லை. சுக்கிரன் எங்கே வேணாலும் இருக்கலாம், லக்னத்துலேருந்து 12 பாவங்களையும் எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் 6ஆம் இடத்துல மட்டும்தான் சுக்கிரனுக்கு இருக்கக்கூடாத பாவம். அப்படின்றப்போ 6ல் போய் அதுவும் சந்திரன் வீடு நல்ல இடம் தான். இப்போ வியாதி வலி தான் உங்களுக்கு நிறையா, அது இதயம் தொடர்புடைய வியாதிகளாக இருக்கலாம் அல்லது ரொம்ப உங்களுடைய டிப்ரெஸ் பண்ணக்கூடிய தன்மை, அதாவது உங்களுடைய மைண்டை ரொம்ப கொலாப்ஸ் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கக்கூடியது. எண்ணங்கள்ன்றது புதனும் போய் 5ல் மறையிறான். அப்படின்றப்ப அதுவும் நல்லதில்லை. சூரியன்றது கலத்திரக்காரகன், அவனும் போய் 6ல் மறையிறான். அப்படின்றப்ப அவங்கள விட்டு விலகி அப்போ நீங்கள் என்னென்னா ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருது, ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக அந்த டைம்ன்றது கீப் குவைட், பேசாமல் இருக்கலாம். அல்லது அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடன்பாடு இல்லைனா கூட நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கங்க. அது நல்லது. ஏன்னா இன்னும் சொல்லணும்னா உறவை வெட்டிக்கிறத விட உறவு ஒட்டிக்கலாம். பட் அது நமக்கானதாக இல்லாமல் அவங்களுக்கானதாக இருக்கட்டும் அப்படின்றது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதெல்லாம் கருத்து கிடையாது, நல்ல அது முடிவும் கிடையாது. அப்போ சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது கெட்டு போவதில்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போயுமே ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி யார் ஓடுறான்றதை விட பின்னாடி நம்ம இன்னொருத்தருக்கு இடம் விட்டோம், நம்ம ஜெயிக்கிற மாதிரி சூழல் இருந்தால் கூட நமக்கு அடுத்து வரவனை நம்ம ஸ்லோ பண்ணிட்டு அவனை ஜெயிக்க வைக்கிறப்ப நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் தான் தோக்குறீங்க. பட் ஆனால் அவனுடைய மனசில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அவனுடைய மனசில் நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்க. அது போல் என்ன சில விஷயங்கள் என்னென்னா அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய, ஏன்னா 6ன்றது சர்வீஸ் தானவர். 6லேருந்து சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாமே இருக்கிறப்ப சர்வீஸ் ஓரியன்டலாக அடுத்தவங்களுடைய நலன் கருதி நீங்கள் வாழும் பட்சத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில்
நீங்கள் சக்ஸஸான லைஃப்பை லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களோட மன நிறைவான, ஏன்னா மனம்ன்றது 5 கூடையன் போய் 6ல் மறையிறான்றப்ப உங்களுக்கு நீங்கள் அதாவது போட்டியில் போய் தான் நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, போட்டியில் கலந்துக்காமே நம்ம ஜெயிக்கிறோம். ஏன்னா ஜெயிச்சவன்கிட்ட கப்பை வாங்கி நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு இந்த டைம் பீங் ஆடி மாதம் உங்களுக்கு நடக்கும். அப்படின்றப்ப நீங்கள் நடத்துனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். எப்பயுமே என்னென்னா ஒரு டிப்ரெஸ்ஸாகவோ ஒரு மென்டல் ஒரிஸாவோ ரொம்ப கவலையாகவோ நீங்கள் எப்பயுமே இருக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி தன்மையில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக அது நிம்மதியான வாழ்க்கை தராது. எல்லா டிப்ரெஷன்லையும் ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும், எல்லா பீஸ்ஃபுல்லையும் டிப்ரெஷன் இருக்கும். நம்ம எதை நம்ம பார்க்குறோம், எதை நம்ம நுகர்றோம், எதை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது நம்மளுடைய நிம்மதி, நம்முடைய ஜாய்ஃபுல், நம்முடைய என்ஜாய்ஃபுல் எல்லாமே. அப்படின்றப்ப நீங்கள் வந்து உங்களுடைய இந்த இடத்துல உங்களுடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப அடுத்தவங்களுக்காக வாழும் வாழ்க்கையாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆடி மாதன்றது சில நெருடல்கள், அதாவது உறவுகளுக்குள்ள கசப்பான தன்மைகள் வரும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதல்கள் வர்றதுக்கு, சமயத்தில் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும், நல்ல நட்புகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடமே எப்படின்னா 7ன்றத நட்புகளையும் சொல்லும், கணவன் மனைவினாக்கா அந்த லைஃப் பார்ட்னரை சொல்லும். சொந்த தொழில் வழியே நீங்கள் இந்த 6ஆம் இடம் தான் இயங்குதுனாக்கா கடன் வாங்கியாவது இந்த சொந்த தொழிலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிங்க, அல்லது கடன் வாங்கியாவது இந்த சொந்த தொழிலை இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இதில் 5, 8 கூடையவன் புதன் 6ல் இருக்கார், சுயசாமி பெற்ற தன்மையில் இருக்கார். அப்போ ஈக்குவல் தான், அதாவது என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பெருசாக ரியாக்ட் பண்ணாது. அப்போ நீங்கள் எடுத்துக்கிற விஷயங்களில் நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது கெட்டது இருக்க போகுது. அது எப்படி இருக்க போகுது அப்படின்றதுல தான் இந்த இடத்துல என்னன்னாக்கா நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக வாழும் வாழ்க்கையை கீப்பப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கான வாழ்க்கைன்றது பெருசாக வராது. இதே ஜாபு எப்படி இருக்க போகுது, ஜாபு 10 கூட இருந்தால் 6ஆம் இடத்துல இருக்கான், கிட்டத்தட்ட அது நல்லா தான் இருக்குது. அப்போ ஜாபில் ஒரு எந்த விதமான தடைகள் இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள்ன்றது காலையிலேருந்து எழுந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரதான் செய்யும். நம்ம அதெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு இந்த ஜாப் வைஸு ஒரு சேஞ்ச் ஓவர் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போனாக்கா 6ஆம் இடம்ன்றது சர்வீஸ் ஜாப் வைஸ் சொல்லக்கூடியது. அதில் சில பல சிக்கல்கள் வந்தால் கூட அதெல்லாம் ரியாக்ட் பண்ணாத நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் போதும். இந்த ஆடி மாதத்தை நீங்கள் முக்கியமான முடிவுகள் ஜாப் வைஸு நான் ரிசைன் பண்ணுறேன், அல்லது நான் வந்து ட்ரான்ஸ்ஃபரை நான் அக்செப்ட் பண்ணுறேன், அல்லது ட்ரான்ஸ்ஃபர் வைஸ் நான் கேட்க போகிறேன், இப்படின்னு மேஜர் முடிவுகள் எடுக்காத பட்சத்தில் அது பீஸ்ஃபுல்லாக வர்ற மாதிரி வந்தது கூட அது பாட்டா விளைக்கிறோம். அப்போ ஜாப் வைஸு எந்த பிரச்சனைகள் வந்தால் கூட அதை பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க. அது வந்து இந்த ஸ்கிப் பண்ணால் போதும். அது உங்களுக்கு ஆனதாக இருந்தது கூட அது அடுத்தது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஜாப் வைஸு கூட ஏதாவது ஒரு மாற்றங்கள் பெரிய அளவில் வந்தால் கூட அதை ரியாக்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தராது. ஏன்னா 6ன்றது உபஜ சாணத்தில் மிக முக்கியமான சாணம். இப்போ போட்டி பந்தய தேர்வுகள் அது அழகாக என்ட்ரி பண்ணலாம், அதில் நல்ல அளவில் நீங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணலாம். உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது நிலைப்பாடுகளை மட்டும் உறுதி செய்துக்குங்க. ஏன்னாக்கா அதில் வந்து சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்டதில் கருத்து விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வழக்குகள் வரைக்கும், ஏன்னா 8 கூடையிலும் புதன் தான், அவரும் போய் 6ல் தான் இருக்கார். அப்படின்றப்ப இது வந்து ஒரு வழக்காக கன்வெர்ட் பண்ணாமல் ஒரு பஞ்சாயத்து வரைக்குமாவது வச்சு பேசி முடிச்சுங்க. அது உங்களுக்கு எப்பவுமே நீடித்த நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கலாக்காய் சிறந்ததுன்னுவாங்க. அதுபோல் என்னென்னா இன்றைக்கி கிடைக்கிற சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு கோர்ட்டு கேஸுன்னு போவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவுகளுக்கு நீங்கள் சும்மா சாதாரணமாக கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டே வந்தால் கூட இன்றைக்கி அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், சக்ஸஸ் ஆனால் கூட கேஸில். ஆனால் அந்த ப்ரியாரிட்டி அந்த பிரச்சனைக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய தொகையை எதிலாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ எம்எஃப் எல்லாம் இருக்குது, ஈக்விட்டிஸ் இருக்குது, ஒரு ETF இருக்குது, கோல்டு இருக்குது, இது மாதிரி எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் கூட அதில் வர ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கு கேஸ் வழி நீங்கள் ஜெயிச்சு வாங்கினா கூட அந்த தொகை கம்மியாக தான் இருக்கும். அப்போ இவ்வளோ காலம் வாழ்ந்தது எதுக்கு அப்படின்னு நீங்களே ஒரு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அப்போன்றப்ப பெரிய அளவில் ஒரு தர்க்கம் பண்ணுறதுக்காக, ஒரு வழக்குக்காக, ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் இழந்து சின்ன வெற்றி அடையிறதுக்கு பதிலாக அது நீயே வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப்பாகி வந்து நீங்களுடைய முயற்சியில் நீங்கள் பெரிய அளவில் மாறுறீங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தரும். அதனால் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம்ன்றது ஒரு யூட்டர்ன் மாதிரி தான். உங்களுக்கு சில விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய தரும். அதாவது ரொம்ப மனசை போட்டு உருக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப மனசை போட்டு அல்லாடிக்கிட்டே இருந்துச்சு, இதுலேருந்து நான் வருவேனா வரமாட்டேனா இப்படி இருக்குது எனக்கு அப்படின்ற அதிகபட்சம் ஆன்மீகம் தொடர்புடைய விஷயங்கள் நிறைய ஈடுபடுறதுக்கு, கோயில் குளம் நிறைய சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். தண்ட செலவுகள் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
அப்போ பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு 5 கூட 6ல் போனாலே அவர் பெரிய அளவில் இது கிடையாது. 8ஆம் அதிபதி அவர் தான். அப்படின்றப்ப அவங்க அவங்களுக்கான வளர்ச்சின்றது நல்லா இருக்குது. பட் உங்களுடைய பார்வை அவங்களுக்கும் இருக்கிற அதாவது இணக்கமான சூழல்ன்றது விலகி போயிடுது, உடஞ்சி போயிடுது. அப்படின்றப்ப இந்த இடத்துல அவங்கள பற்றி கவலைகள் பெருசாக பட தேவையில்லை நீங்கள். அப்போ உங்களுக்கான எப்பயுமே தெரிஞ்சுங்க, பிள்ளைங்க உங்களுக்கு காப்பாற்றுவான், உங்களுக்கு அனுசரணையாக கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படின்றதெல்லாம் சுத்த ஃபேக்கு. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கான குழந்தைகளாக இருக்குமா? உங்களுக்கான குழந்தைகள் மீன்ஸ் உங்களுக்காக எதிர்காலத்தில் உங்களை அவங்க வச்சு கீப்பப் பண்ணுவாங்களா? அவங்க உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்வாங்களா? உங்களுக்கான வாழ்க்கை உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா? இறுதி காலத்தில் உங்களுடைய வயதான காலத்தில் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா? பெற்றோரில் சப்போர்ட் பண்ணாத பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைகளாக ஏன் நம்ம பையன் இருக்கக்கூடாது? அந்த மாதிரி தன்மையில் போயிடும். அப்போ நமக்கான பிள்ளை அதே மாதிரி தான் பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, தாய் தந்தையாரால் எனக்கு பிரயோஜனம் இருக்குமா இருக்காதா? அந்த தான் தாய் தந்தையாரால் பிரயோஜனம் இருக்குமா இருக்காதான்னு ஒரு பிள்ளை நினைக்கவே கூடாது. அது ஒன்று. ஏன்னாக்கா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது அந்த தாய் தந்தையில் தான். அந்த நன்றி உணர்வு மட்டும் இருந்தாலே போதும். அவங்கள எதிர்பார்க்காம எனக்கு சொத்து சேர்த்து வச்சியா, எனக்கு உங்களை வளர்க்குறது, உங்களை படிக்க வைக்கிறது, உங்களை ஏதோ ஒரு நிலைக்கு கொண்டு வரதே பெரிய விஷயந்தான். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி எல்கேஜிலேருந்து நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் ஆகி வெளியே எக்ஸிட் ஆகி ஒரு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்க உங்களை இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி காஸ்ட்லியான அதாவது வளர்ப்பு முறை காஸ்ட்லி ஆகிடுச்சு. அப்படின்றப்ப அன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு, ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. சும்மா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை வளர முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டே பை டே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு ஒரு குழந்தைக்கு. மரத்துக்கும் அந்த ஒரு குழந்தைக்கு செலவு பண்ணுறதை பார்த்தோம்னா 100ல் 1 மடங்கு கூட அந்த மரத்துக்கு இல்லை. அந்த மாதிரி. ஆனால் அது ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ தருது. ஆனால் அந்த பிள்ளை ரிட்டர்ன்ஸ் ஒன்றுமே இல்லை. இன்னும் இருந்தால் எனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்க அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. அந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த மரத்துக்கு ஊற்றின வெறும் தண்ணி தான் ஊற்றிருப்பீங்க. ஆனால் அவ்வளோ கடிகளை கொடுக்கும். கிலோ கணக்கில் அது விற்றோம்னாலே அதை நீங்கள் போதும் உட்காந்துட்டு சாப்பிட்லாம் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வளர்க்குற குழந்தைன்றது அப்போ டிபெண்ட்ஸுன்றது குழந்தை மேலே வைக்கலாமா வேணாமான்றது உங்களுடைய பர்சனல் சார்ட்டாக பார்த்துக்கங்க. ஏன்னாக்கா பெருசாக அதனால் வைக்க வேணான்றதுக்காக நம்ம பெருசாக அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா இல்லை. உங்களுடைய கடமைன்றது நீங்கள் பெற்றுட்டீங்க, நீங்கள் தான் வளர்க்கணும். ஏன்னாக்கா அடுத்தவங்க வளர்க்குறதுக்கு அளவுக்கு நீங்கள் ஒரு டிக்னிட்டி குறைபாடான மனிதர் கிடையாது. அப்படின்றப்ப நீங்கள் தான் வளர்க்கணும். பட் அது ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அவ்வளோதான ஒழிய நீங்கள் கடமை உரிமை அவ்வளோதான ஒழிய அது எதிர்பார்க்கணும், நான் செஞ்சேன் நீ செய்ய அப்படின்னு எதிர்பார்க்காத தன்மையில் இருந்தால் போதும். அப்படின்றப்ப இந்த கும்பராசி நேயர்களுக்கு குழந்தை ஒளி பெருசாக ஒரு அனுகூலமான தன்மைகள் பொதுவாக இருக்காது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. பெரிய அளவில் அவங்க வழி ஆதாயங்கள் இருக்காது. அதனால் நீங்கள் கவனமாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலை டிசைன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு உங்களுடைய கேள்வியில் பதிவிடும் பட்சத்தில் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை வாய்ஸ் மெசேஜ் டைப் மெசேஜ் போடுங்க. அது என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத எங்களுடைய கம்பெனியிலேருந்தோ அல்லது நானோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். காண்டாக்ட் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான தன்மையில் உங்களுடைய ஜாதகம் ஸ்டஃப் இருக்குது அப்படின்னும், ப்ளஸ் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில் எந்த தன்மையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.